வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில திரு சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரும் களம் காண்கிறார். அவர் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். உடன் அவருடைய தாயார், மனைவி மற்றும் கழக கட்சி நிர்வாகிகள் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இந்த முறை காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக களம் காண்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் நேரடியாக களம் காண்பது இது 3வது முறையாகும். 2016ஆம் ஆண்டு அன்றைய அமைச்சர் MC சம்பத்துக்கு எதிராக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். 2021ஆம் ஆண்டு சென்னையில் வட சென்னையில் திருவொற்றியூர் தொகுதியில் களம் கண்டார். இந்த முறை அவர் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய சொந்த மாவட்டத்தில் இந்த முறை களம் காண்கிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடைய குடும்பத்தார், குறிப்பாக அந்த பகுதியிலேயே வசிக்கக்கூடிய அவருடைய தாயார் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் தன்னுடைய கட்சி சகாக்களோடு சென்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம். செய்தியாளர் சசிதரன் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். சசி, ஓட்டியூ. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிப்பில் கூட அனைவரும் கட்சிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே திருச்சி மாநகர் மாநாட்டில் பிப்ரவரி 20ஆம் தேதியே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் அமைத்து அதில் 117 ஆண்கள் 117 பெண்கள் என 234 சட்டமன்ற வேட்பாளர்கள் தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்தார். இந்த நிலையில அந்த 234 வேட்பாளர்களும் முதல் நாளான இன்று, அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய இன்றைய தினமே வேட்புமனு செய்ய வேண்டும் என ஏற்கனவே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். 234 தொகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் இன்று பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் தலைவர் சீமான் இன்று தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய தாயின் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கிய பிறகு மனு தாக்கல் செய்து வருகிறார். உடன் அவரது மனைவி, கட்சியின் நிர்வாகியான சாட்டை திருமகன் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சார் ஆட்சியர் அலுவலகத்துல